அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சரி, நம்ம வேகமாய் ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து இந்த நாளையும் நம்ம நிறைவு செய்யலாம். இதனால் நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் எல்லாரும் எடுத்துருக்கிறீங்களா? ஆக்ட்ஸ் 1:4 and 5 எடுத்திருந்தீங்களா? தயவு செய்து வாசிங்க. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்றியும் அவர்களுடனே கூடி வரும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மளுடைய தியானத்திற்கு ஒரு தலைப்பாய் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதிருக்கும் பொழுது ஏற்படுகிற விளைவுகள் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு தலைப்பிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார். ஒரு வார்த்தை நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கரெக்டாக? நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன்னா அது வேற மீனிங். நீங்கள் செய்யலாம், செய்யாமல் போகலாம். பட் இயேசு எப்படி அதை சொல்கிறாங்க? காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. He commanded the people. ஸோ இது ஒரு அசதியாய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அதுதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுவும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் அதுக்கு ஒரு சில கணத்தை கொடுப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதற்குரிய ஒரு சின்ன ஒரு கணத்தை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த வார்த்தைக்கு அது கமாண்ட், அவர் சொல்லிட்டாரு, இப்படி தான் செய்யணும்னு விருப்பப்படுற, இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கனம் பண்ணுவீங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கமாண்ட் கொடுக்கும் பொழுது, ஒரு பிரசிடெண்ட்டோ, ஒரு கவர்னரோ, ஒரு மேயரோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ நிறுத்து அப்படின்றோம், நிறுத்துறோம். ஏன்னா அவனுடைய கமாண்ட், அவன் வார்த்தைக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம அதன்படி நம்ம செய்யணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு கட்டளையை உங்களுக்கு சொல்றாருன்னா, அந்த கட்டளையை நீங்க அசதியா எடுத்துக்கலாமா, இல்ல அதை அதற்கு பயந்து அதை எப்படி கை கொள்ளலாம்னு முயற்சி செய்யலாமா? எது கரெக்ட்? அசதியா எடுத்துக்கலாமா? அசதியா எடுத்துக்கலாமா அப்படி சொல்றீங்க? அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார். என்ன சொல்லுகிறார் அங்க? சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, கமாண்டுக்கும் ரெக்வஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியல. எது கமாண்டு, எது கட்டளை, எது வேண்டுகோள். செய்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். கட்டளைன்னு வரும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுவும் இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை இப்படிதான் செய்யணும்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கணுமோ அவ்வளவு கனத்தை நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். யாரோட கட்டளைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ,
இங்கே வர்றவங்க யாராவது சொன்னாங்க அதை நான் கேட்க மாட்டேன், ஓகே ஃபைன். நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன், ஓகே ஃபைன். ஆனால் இயேசு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பிக்கிற கட்டளையும் நீங்கள் கேட்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அங்கே தான் பிரச்சனை வருது. அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்க. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், இப்போ நம்ம பெந்தகோஸ்தே சபைனே நம்ம வந்து சொல்கிறோம். பெந்தகோஸ்தே சபைனா பெந்தகோஸ்தே டினாமினேஷனில் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சபைகள், அதுதான் பெந்தகோஸ்தே. ஆனால் அப்படிப்பட்ட சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அல்லேலூயா. We are all coming to church, but we have not experienced the Pentecost. அந்த அனுபவம், பெந்தகோஸ்தே அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படியாய் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த பரிசுத்த ஆவியின் இந்த சபைக்கு வரோம், பெந்தகோஸ்தே சபைக்கு வரோம், பெந்தகோஸ்தே அனுபவத்தில் வளர்றோம், அநேக வசனங்களை கேட்கிறோம். பட் ஆனால் ஆண்டவர் பிறப்பித்த இந்த கட்டளை பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை நம்ம பெற்றுக்கொள்ளாம கடந்து போகவே கூடாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு என்ன காரணங்கள் இருக்குது? சபைக்கு வரோம், ஏன் பெற்றுக்கொள்ளாமல் போனோம்? ஆண்டவர் பிறப்பித்த கட்டளை ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 38-39 வசனம், எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். போதும் சிஸ்டர். இங்க பாருங்க, இங்க பேதுரு சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதற்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் என்னென்ன ரீசன்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Then you will receive the baptism of the Holy Spirit. Hallelujah. ஸோ நம்மளுடைய லைஃப்ல மனம் திரும்புதல்னு ஒன்று காணப்படாத வரைக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயம்னு ஒன்று காணப்படாத வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம வராத வரைக்கும், ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வராத வரைக்கும், இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ப்ராமிஸ், இட் இஸ் அ ப்ராமிஸ், இப்படிலாம் நம்ம நடக்கும் பொழுது உனக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் நம்ம செய்யாத போது நம்மளுடைய லைஃப்ல என்ன ஆகுது? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில இட்ஸ் நாட் தேர். ஆவியின் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போகிறதற்குரிய காரணம் மனம் திரும்புதல் இல்லை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, ஞானஸ்தானத்தை பெறல. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் சில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சிருக்கிறார். நம்ம லைஃப்ல வசனத்தை கேட்கணும், மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கையிடணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசுட்டந்து பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்புறம் நீங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. So you see why we have not received the baptism of the Holy Spirit. ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்க லைஃப்ல மிஸ் ஆகுதா? ஆண்டவர் பிறப்பித்த ஒரு கட்டளை நீங்க அதை அசதியா எடுக்க கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க உலகத்துல யாருடைய வேர்ட்ஸை வேணாலும் அசதியா எடுத்துக்கோங்க. ஆனா இயேசு உங்கள்கிட்ட ஒன்று பேசாருன்னா அதை அசதியா எடுக்காதீங்க. அது உங்க நித்திய, அவர் பேதுரு சொல்றாரு, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் அல்லவோ நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. உலகத்துல போனா நிறைய பேர் நல்ல விஷயங்களை பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை வழி சொல்லுவாங்க. ஆனா நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களை ஏதோ உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு சொல்றது இல்லை. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி வாசல் அவரிடத்துல இருக்குது.
அந்த வார்த்தைகள் அவரிடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்றது தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தில் நம்ம லைஃப்ல இந்த இதெல்லாம் இருக்குதா, நான் மனம் இருக்கிறேன்னா, விசுவாசிக்கிறேன்னா, ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறேன்னா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இரண்டாவதாய் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் கரெக்ட். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுது? யாராவது சொல்லுங்க. ஏன் பெற்றுக்கொள்ளலையா? பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் உண்டுன்னு யாருமே டீச் பண்ணல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை விசுவாசிகள் ஆயிட்டாங்க. பாருங்க, விசுவாசிகளை ஆயிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுங்கிறத யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லைன்றாங்க. அதனாலதான் அவங்க பெற்றுக்கொள்ளலையா. அப்ப பாருங்க, ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு அந்த டீச்சிங், அந்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் பண்ணுகிறது, ஆவியானவர் எதுக்கு தேவை, எதனால நமக்கு தேவை என்று சொல்லி அந்த அந்த வசனங்களை நம்ம சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ சில இடங்களில் பார்த்தோம்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய டீச்சிங்கே இல்லாம சபைகள் நடக்குது. ஆவியானவரை பத்தி பேசுகிறதே இல்லை. அவருடைய செயல் என்ன, அவர் எதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமா எதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைகளுக்கு கொடுக்கப்பட்டார் அந்த பெந்தகோஸ்தே நாளில், ஏன் நமக்கு தேவை, அது அவர் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியுமா முடியாதா, வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியுது, ஓ பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு முக்கியமா, எங்களுக்கு யாருமே சொல்லித்தரலையே, சொல்லி தந்துருந்தா நாங்களும் கேட்டிருப்போம், பெற்றிருப்போமே இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. ஸோ கற்றுக் கொடுக்காததுனால சிலர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. நம்மளுடைய வளர்ந்த சபைகளில் இருக்கலாம், போன சபைகளில் இருக்கலாம், இதனால் வளர்க்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். nobody would have told us. திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், திருத்துவ தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். பிதாவை தெரிந்திருக்கிறோம், குமாரனை தெரிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் தெரிந்திருக்கணும்ல. அல்லேலூயா. அது எப்படி கடவுள் திரியேக தேவனா இருக்கிறாராம். பிதாவை தெரியுன்றாங்க சிலருக்கு, பிதாவை தெரியாது. குமாரனை மட்டும் சிலருக்கு தெரியும். ஏன்னா குமாரன் வந்ததுனால, இயேசுங்கிற நாமம் தெரிஞ்சதுனால அவரை பத்தி நிறைய தெரிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியாய் நம்ம வளர்க்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். பட் we have to change. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியைகள் தேவை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 3-7 வசனங்களை வாசிங்க. ஏன் இவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு தொடர்ந்து சொல்றாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குரிய 12 பேராய் இருந்தார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு 3வது ரீசன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் இன்னமும் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? சரியான ஞானஸ்தானத்திற்குள்ளே வராததுனால. அல்லேலூயா. அவள் ஏற்கனவே ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க,
அந்த ஞானஸ்தானத்தின்படி அல்ல. இங்க வேதம் கூறுகிறது, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள போகிறதற்கு இயேசுவை விசுவாசிக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும். இது எல்லாம் அறிந்து புரிந்துதான் நம்ம ஞானஸ்தானத்திற்குள்ளே போகணுமா. அப்ப வெறுமனே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுனால பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா நான் ஞானஸ்தானத்தை பெற்று, சரி ஓகே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஓகே அப்படின்னா வந்துருவாரா? வரமாட்டார். அப்ப என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல் இருக்கணும். அங்க விசுவாசம் இருக்கணும், இயேசுவை விசுவாசிக்கிற அனுபவம் இருக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, உங்க லைஃப்ல நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் பிறப்பித்த ஒரு கட்டளை, வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், இன்னமும் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னா அது நம்மளுடைய கரத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. we have to take some steps நம்ம லைஃப்ல. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கணும்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் அப்ளையே பண்ண மாட்டேன், அப்படியே வானத்திலேருந்து எனக்கு சீட்டு மட்டும் விழணும். எப்படி விழும்? வானத்திலேருந்து என்ன விழுவும் தெரியல, சீட்டு விழுமா என்ன விழுவும் தெரியல. நம்ம முயற்சிகளை செய்யணும். என்ன முயற்சிகள்? நம்ம போய் கடைகளுக்கு போய் அதை போய் இதை போய் பண்ண தேவையில்லை. இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல், ஒரு விசுவாசம். நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு, உந்த விசுவாச ஜீவியத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அறிக்கை, ஒரு அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் நம்ம முயற்சி செய்யணும். ஏன் இதை நம்ம திரும்பி நம்ம சொல்றோம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கட்டளையாய் பிறப்பித்த ஒரு காரியம். அது எப்படி அவர்களுக்கு முக்கியமா இருக்கும்னா, எப்படி உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கும்? எப்படி உங்களுக்கு அவசியம் இல்லாம இருக்கும்? இயேசுவோட வாழ்ந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்றால், அவர்கள் கிறிஸ்துவை போல வாழுவதற்கு அபிஷேகம் தேவை. How can you and I live without the baptism of the Holy Spirit? How is it possible? இயேசுவினிடத்துல ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம கிறிஸ்துவை போல வாழ முடியலையாம். நம்ம எப்படி வாழ போறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம எப்படி வாழ போறோம்? முடியவே முடியாது. ஸோ அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் இல்லை அபிஷேகம் என்று சொல்லும்போது, அதில் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேலே வரும் பொழுது அது எப்படியான காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 16 18 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆக்ட்ஸ் 2:16-18. பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுகிறான்? ஃபர்ஸ்ட்னு இல்லை, இதுல சில ஆவியின் வரங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குமா? ஃபர்ஸ்ட் அவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவான். அடுத்தது பாருங்க, 2வது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அப்புறம் சொப்பனங்கள் வருமா? ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது வெளிப்படுகிற அடையாளங்கள், ஊற்றப்படும் பொழுது, அபிஷேகம் உள்ள வரும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவானா, அவனுக்கு சொப்பனங்கள் வருமா, தரிசனங்களை பார்ப்பானா, இப்படின்னு சொல்லி சில வரங்களை குறித்து இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஸோ ஆவியானவருடைய அபிஷேகம்னா ஏதோ வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம இருக்காது. அதான் நான் சொல்ல வரேன். ஏதோ வந்துச்சா, வந்தாரா வரலையா, சிலருக்கு கடைசி வரைக்கும் சந்தேகம், வந்தாரா வரலையா, இருக்காரா இல்லையா, வந்துட்டாரா போயிட்டாரா. சிலர் சிம்சோனை போல அவர் போனதே தெரியாம இன்னும் அபிஷேகத்தில் இருக்கிற மாதிரியே முயற்சிகள் எல்லாம் அபிஷேகத்திலே இருக்குது. ஆனா பார்த்தா எப்போ அவர் போய் எவ்வளவோ நாளாகுது, எப்போ எத்தனையோ மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாரு, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு, எத்தனையோ நாட்கள் முன்னாடி போயிட்டாரு. அல்லேலூயா. ஸோ பார்க்கிறோம், ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில வித்தியாசங்களை, அனுபவங்களை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல, என்னாகும் புஸ்தகத்துல, நம்பர்ஸ் என்னாகுமத்துல 11:24 and 25 24 25 நம்ம வாசிக்கும் பொழுது, நம்பர்ஸ் 11:24 and 25, அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததற்குரிய வெளிப்பாடு எப்படியா இருக்குது? தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபசிஸ். அதற்கு அப்புறமா அவர்கள் சொல்லலையாம். ஆனா அந்த நாளில் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட அந்த நாளிலே அவர்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி வேதம். அதுக்கப்புறமா அவங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லல. பட் ஆனா அவர்களுக்குள்ளே அந்த ஆவி ஊற்றப்பட்டது, அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தின தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 70 மூப்பர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று எல்லாரும் பார்த்தார்கள், எல்லாரும் உணர்ந்தார்கள், எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அப்படியான ஒரு வெளிப்பாடாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்க. இப்படி நம்ம சாமுவேலை குறித்து சொல்லலாம், தாவீதை குறித்து சொல்லலாம், சவுலை குறித்து சொல்லலாம். சவுல் மீது அபிஷேகத்தை சாமுவேல் செய்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்துக்குள்ள அவர் போறாரு, அவரும் சேர்ந்து கொள்ளுகிறாரு. சேர்ந்து கொள்ளும் பொழுது அவரும் ஆவியில் அபிஷேகத்துல நிறைந்து அவரும் தீர்க்க தரிசனத்தை சொன்னார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இப்படி ஆவியானவர் பழைய ஏற்பாடுல வரும் பொழுது சிலர் பலன் அடைகிறார்கள், சிலர் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், சிலர் போர் வீரர்களாய் மாறுகிறார்கள். இப்படி பலவிதமான மாற்றங்களை, ஒரு அசாதின ஒரு பலத்தை, ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே வந்ததை அவர்கள் உணர்ந்து செயல்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கிற ஒரு காரியம். புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 1-4 வசனங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். பெந்தகோஸ்தே என்னும், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைப்பிற்று. அல்லேலூயா. அது பாருங்க, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், சவுண்டு, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. First they heard the sound, then they were able to see things. என்ன பார்க்கறாங்க? அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை
பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. First there was a sound, then they saw, அப்புறம் பார்க்கறாங்க, அப்புறம் then they start speaking. Sound, they see, and then they start speaking என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஆவியானவர் வருகிறது வந்து ஒரு தெளிவான ஒரு காரியமா, தெளிவுள்ள ஆவியானவர், அல்ல தெளிவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. தெளிவா வந்து இறங்குறாரு. உங்களுக்கு சிலருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாளில உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம், ஒரு டிஸ்டிங்க்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு திட்டவட்டமா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கினார், என் மேல ஊற்றப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு திட்டவட்டமா. இதை யாரும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் உங்களை யாரும் டவுட்ல வைக்க தேவையில்லை. ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, ஆவியானவர்னா எப்படி கிரியை செய்வார், ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, எப்போ வருவாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துறார். அதுக்கப்புறமா உங்க லைஃப்ல நீங்க உண்மையா சொன்னா, அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இந்த சந்தேகமே வராது. ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு சந்தேகமே வராது. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது அதை நீங்களே உணர்ந்து உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்தது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த அனுபவம் வந்து வெறுமனே அன்னைக்கு இருந்த பெந்தகோஸ்து நாள்ல கூடியிருந்த 120 பேர் மாத்திரம் அல்ல. அதான் நம்ம வாசித்தோம், அப்போஸ்தலர் 2:38-39 நம்ம வாசித்தோம்ல. அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எப்படி ஊற்றினாரோ அதே விதமா உங்களுக்கும் ஊற்றுவார்னு சொல்லி பேதுரு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ புதிய ஏற்பாடுல நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸ் நம்ம வாசிக்கலாம். கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினார்களாம். ஸோ பாருங்க, ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷையில அவர்கள் பேசினார்களாம், வாயில பேசினார்கள். அப்பொழுது பேதுருவுக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு. என்ன ஆச்சரியம், நமக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நம்மளாம் தனி கிளப்பு, எலிட் கிளப்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம்லாம் வரும்னு நினைச்சிருந்தாங்க. பார்த்தா அந்த வீட்டு கூட்டத்துல கூடியிருந்தவங்க மீதும் அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நம் மீது எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ அதே விதமாய் அவர்கள் மீது இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தெளிவாய் பார்த்து அவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதை மறுபடியும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். வெதர் ஓல்ட் டெஸ்டமெண்டோ வெதர் நியூ டெஸ்டமெண்டோ, பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு தெளிவாய் அவர் நம் மீது ஒரு வல்லமையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த வல்லமை வந்ததை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் இறங்கி இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கட்டளையாய் அப்போஸ்தலர்களுக்கு அவர் பிறப்பித்தார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையை நம்ம அதை பற்றி கொள்ள நம்ம முயற்சி செய்யணும். சரி, இப்போ நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது, அதுதான் நம்ம இன்னைக்கு தியானத்திற்காக நம்ம எடுத்திருந்தோம். அதில் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். அநேக நேரத்தில் நம்மளுடைய லைஃப்ல நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆலயத்திற்கு வரோம், பட் அதிலே ஸ்டாப் பண்ணிடுறோம். அங்கேயே முடிஞ்சு போயிடுது நம்ம லைஃப். அங்கேயே நம்ம வந்து பிஸியாகி அப்படியே நம்ம போயிடுறோம். ஆனால் வேதம் கூறுகிறது, லூக்கா 11வது அதிகாரத்தில் 24 26 வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வராத போது, அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் வராத பொழுது அவன் சந்திக்கிற பிரச்சனைகள் வாசிங்க. லூக்கா 11 24 26 வசனங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும்
ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட்டதற்கு அப்புறமா அவனுக்குள் இருந்த பிசாசு, அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விரட்டினதுக்கு அப்புறமாய், எடுத்து போட்டதற்கு அப்புறமாய் அந்த இடம் எப்படி இருக்குது? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னா கிளீனா இருக்குது. எல்லா அருவருப்பு, எல்லா ரபிஷ் திங்ஸ் அதெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிஞ்சு கிளீன் பண்ண ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லாமே புதுசு. எவ்ரிதிங் இஸ் நியூ. இதை இவன் வந்து பார்க்கிறானா, என்னடா எல்லாம் கிளீனா இருக்குது, ஆனா உள்ள யாரும் இல்லையே, உள்ள காலியா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நிறைய இடம் இருக்கு போல இருக்கு. இப்போ ஒரு போய் அவனை விட காட்டிலும் 7 இன்னும் கொஞ்சம் கொடூரமான பிசாசுகளை அவன் கூட்டிட்டு வந்து அந்த எம்டி ஹவுஸ் பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம ஊரில் கூட, இங்கே கூட யூஎஸ்ல கூட நிறைய அந்த பிரச்சனைகள் நடக்குது. ஒரு வீடை வந்து நீங்கள் பூட்டி வச்சுட்டோ இல்லை நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, யாரோ வந்து வீடு நல்லா இருக்கு, கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில், முதல்ல அது அவன் வீடே கிடையாது, அவன் என்ன பண்ணுறான், 10 பேரை அவனோட கூட கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து குடி வச்சிடறான். அப்புறம் அவனை விரட்டுறதுக்கு போலீஸை கூட வேண்டியதாக இருக்குது. காப்ஸ் ஒரு படையாக வந்து அவனை வந்து அதுக்கப்புறம் விரட்டுறாங்க. உடனே விரட்டவும் முடியாது. கோர்ட்டு கேஸை போடணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அவனுக்கு டைம் கொடுக்கணுமா. அவனே உடைச்சிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கிறான். அவனுக்கு நம்ம டைம் கொடுக்கணுமா வெளியே போகிறதுக்கு? இது இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை. நம்ம ஊரில் அதை விட மோசம். வேற யாராவது கொஞ்சம் நல்லா பதவியில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் உட்காந்துனா அவனை தரத்தவே முடியாது. அந்த வீட்டை நீங்கள் வித்துட்டு நீங்கள் போயிடலாம் பேசாம. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அது போலதான் இங்க பிசாசு என்ன பண்றான், என்னடா வீடு இப்பதான் நல்லா சுத்தமா இருக்குது, கிளீனா இருக்குது. இயேசு கஷ்டப்பட்டு ஒரு விடுதலை கொடுத்து பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து அவனை பத்திரமா வச்சிருக்கிறாரு. அவன் என்ன பண்றான், அந்த பரிசுத்த ஆவியானவர்னால அவனுடைய இருதயத்தை நிரப்பாதனால, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே அதை சொனக்கிறதுனால, இந்த பிசாசு என்ன பண்றான், அந்த இடத்தை எப்படியாவது வந்து நம்ம நிரப்பணும், அந்த இடத்தை எப்படியாவது நம்ம பிடிக்கணும். காலியான இடம்னா எல்லாருக்குமே பிடிக்க தானே செய்யும். ஒரு இடம் காலியாக இருந்ததுன்னா உடனே டென்ட்டை போட்டுருவாங்க, உடனே ஒரு அங்கே கடையை வச்சுருவாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடம் அவனுதாயிரும். நம்ம ஊரெல்லாம் நம்ம அப்படி நடக்கும். ஸோ இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது முதலாவது எம்டி ஸ்பேஸாக இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, எம்டி ஸ்பேஸ் இஸ் a dangerous ஸ்பேஸ். காலியான இடம் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளே போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. எந்த நேரமும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், வகை தேடிக்கிட்டே இருப்பான், எப்படி இவங்களை விழுங்கலாம், எப்படி இவங்களை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வகை தேடி சுற்றி திரிகிற ஒருவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சில பேர் நம்ம பார்க்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நிலைத்திருக்க முடியாமல் பழையபடி அவருடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போகிற அனுபவத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? பிகாஸ் தே ஹவ் நாட் ரிசீவ்ட் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதனால they come, stay for some time and then they go back to their old life. பழைய வாழ்க்கைக்கு, பழையபடி எப்படி இருந்தாங்களோ, பொய் பேசுகிறது, திருடுகிறது, வஞ்சிக்கிறது, எப்படி ஆண்டவரை வந்து ஏமாத்துகிறது, இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகளுக்குள்ள திரும்ப அவர்கள் போய் சிக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளாத போது அந்த பிசாசு நம்மளை விழுங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம லைஃப்லேயே சில நேரத்தில் அப்படியான சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கலாம். நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம், திரும்பி பார்த்தா வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணி ஒரு குழப்பத்தில் நம்மளை எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஜாக்கிரதை உள்ளவர். அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் திரும்ப சொல்றது. ஆவியானவரால் நிரப்பப்படணும். அப்பதான் வந்து பிசாசை விரட்டி அடிக்க முடியும். பிசாசினுடைய திட்டங்கள், தீர்மானங்களை நம்மளால முறியடிக்க முடியும். இரண்டாவதாய் நீங்க ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத போது என்ன நடக்குது? 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 John 2:27. எல்லாம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. What will teach you? What will teach you? என்னது உங்களை போதித்து நடத்தும்? அபிஷேகம், ஆவியானவர். அல்லேலூயா. Who will teach you? Who is a teacher? நீங்களா? நீங்களே உங்களுக்கு டீச்சரா இருக்க கூடாது. சரி, அவங்களே டீச்சர். அவங்க தான் ஸ்டூடெண்ட், அவங்க தான் டீச்சர். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றாரா? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் கீவேர்டு, அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் நல்லா படித்து தேறினவர்களா மாறணும்னா என்ன வேணும்? அப்போ அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. நல்ல டீச்சர் இருந்தாருன்னா ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்க? என் ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்க? நல்ல டீச்சர் இருந்தா எப்படியும் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க, நல்லா கோச் பண்ணுவாங்க. பெஸ்ட் டீச்சரா நினைச்சுக்கோங்க. உலகத்திலே பெஸ்ட் டீச்சர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவாராம். அப்போ ஒரு டீச்சர் இல்லைன்னா படிப்பறிவு இருக்குமா? சொல்லுங்க, படிப்பறிவு இருக்குமா? இருக்காது. டீச்சர் இல்லாமலே படிப்பறிவு இருக்குன்றீங்க. அப்ப டீச்சர் இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை போதிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி. He is the teacher. The anointing will teach you. The anointing you received will teach you the word of God is telling us. Hallelujah. So without anointing, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நாம கற்றுக்கொள்ள முடியாது. You see why we are illiterate sometimes. ஏன் நம்ம அந்த ஆண்டவருடைய வார்த்தையில அறிவு நமக்கு குறைவா இருக்குது. Why are we illiterate in the word of God? தேவனுடைய வார்த்தைன்னு எல்லா உலகத்துல எல்லா காரியத்திலும் நமக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நாம இன்னும் புரியாதவர்களா, இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறதற்குரிய காரணம் என்ன? The problem lies in the lack of anointing. அபிஷேகம் இல்லாதனால தான் இன்னும் டார்க்னஸ், இன்னும் கன்ஃபியூஷன். ஜனங்கள் எதனால அழிந்து போகிறார்களா? ஆராதனையில் கூட சொன்னாங்க, அறிவில்லாததுனால, அறியாமையினால. என்னது அந்த வசனம்? ஓசியா 4:6 என்று சொல்லி நினைக்கிறேன். அது என்ன கூறப்பட்டிருக்கிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. people perish, people get destroyed not because there is no teacher, not because there is no Holy Spirit. People destroy their lives because they don't have knowledge. ஆண்டவரை குறித்து அறிவில்லாதனால ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறது, ஏதோ ஒன்று. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு டீச்சர். ஸோ when you are teaching yourself, உங்களை கரெக்ட் பண்ணவோ உங்களை கைட் பண்ணவோ யாருமே இல்லாத போது வாட் எவர் யூ ரீட், உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி நம்ம போய்கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கே ஏதாவது மேத்தை மாற்றி சொன்னீங்கன்னா they will say yeah okay அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து வேற ஏதாவது மாற்றி சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்ற, அதுக்கும் ஓகே சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு யார் கரெக்டான டீச்சர் இல்லாத வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும்.
இது கரெக்டா, அது கரெக்டா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, இந்த மெத்தட் கரெக்டா, அந்த மெத்தட் கரெக்டா தெரியாது. கன்ஃபியூஷன், குழப்பத்திற்குள்ளே அவர்கள் காணப்படுவார்கள். லைஃப் முழுக்க குழப்பமாவே இருக்கும். லைஃப் முழுக்க தேவனுடைய வார்த்தையில் ஒரு தெளிவே வராது. ஏன்? தெளிவை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு டீச் பண்றதுக்கு ஆளே இல்லையா. உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் சகல சத்தியத்திலும் அவர் உங்களை போதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதை குறித்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தயவு செய்து மன்னிங்க, லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால. எதை குறித்து அவர் போதிப்பாராம்? எதை குறித்து அவர் போதிப்பார்? அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்கள். யோவான் 16வது அதிகாரத்துல 12-15 வசனங்கள். வாட் வில் த ஹோலி ஸ்பிரிட் டீச்சர்ஸ். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். சிலர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எதையோ நம்ம பேசும் பொழுது, தவறான உபதேசங்களை பேசும் பொழுது அது ஒரு பிரச்சனைக்குள்ளே எடுத்து செல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து டீச் பண்ணுவாரா? வாசிங்க யோவான் 16:12-15. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். பாருங்க, அவர் என்ன பண்ண மாட்டாரா? சுயமா பேசணும். அவரே சுயமா பேச மாட்டாராம். இதுவே ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான காரியமா இருக்கு. நம்மள இஷ்டத்துக்கு சுயமா என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் நம்ம பேசுறோம். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். அவரை குறித்து சொல்லும்போது அவர் சுயமாய் பேச மாட்டார். தொடர்ந்து வாசிங்க. நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். போதும் சிஸ்டர், ஒரு சிம்பிள் பாயிண்ட் இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஆவியானவர் எதிலிருந்து டீச் பண்ணுவாராம்? இங்க வேதம் கூறுகிறது, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். He will not teach anything outside of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவருக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் உங்களோட பேச மாட்டார். He will only speak that which belongs to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் அவர் பேசுவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குரிய காரியம் எங்க இருக்குது? இயேசு குறித்த காரியம் எங்க இருக்குது? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, ஏதாவது க்ளூ இருக்கா? இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம் எங்க இருக்குது? இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கிறீங்க. இந்த பைபிளை தவிர இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளுகிற வழியே இல்லை. ஆமென். இதை நான் சொல்லியிருந்தா நீங்க சொல்லலாம். இயேசுவே சொல்றாங்க யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு சொல்றாங்க, என்னைய குறித்து சாட்சி கொடுக்கிறதே இந்த பைபிள் தான். இந்த பைபிள் தான் இயேசுவை குறித்து சாட்சியை கொடுக்குதான். அல்லேலூயா. இதுல இயேசுவை குறித்து நீங்க என்னெல்லாம் அறிந்து கொள்ளணுமோ எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து தான் எடுத்து ஆவியானவர் பேசுவேன்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் எடுத்து பேசுவேன்றார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? வேத வசனத்துல அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை திறக்காம இயேசு அறிந்து கொள்ள முடியுமா? புக்கே திறக்காம ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆக முடியுமா? பாஸ் ஆக முடியாது. சிலர் நினைக்கிறாங்க பாஸ் ஆக முடியும். வேதத்தை வாசிக்க வேண்டாம், திறக்கவே வேண்டாம், அப்படியே பரலோகம் போயிடலாம், திறக்காமலே பரலோகம் போயிடலாம். அப்படியாவது இருக்கிறீங்களா? லைஃப்ல திறக்கவே இல்லை இது வரைக்கும் வசனத்தை.
ஆவியானவர் அபிஷேகம் வரும் பொழுது இதிலிருந்து தான் பிரியமானவர்களே எடுத்து அவர் பேசுவாராம். சொந்த கதை, கற்பனை, யோசனைகள், யூடியூப்ல வந்தது, தாத்தா பாட்டி சொன்னது நல்லா இருக்கும் அவங்க சொன்னதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து நம்ம அவரே சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளேன்றார். யூ ஹவ் நோ அதர் புக், யூ ஹவ் நோ அதர் வே ஆஃப் நோயிங் அபவுட் ஜீசஸ் அதர் தேன் த்ரூ த பைபிள். அல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் உங்களை போதித்தினார். யூ பிகம் மோர் லிட்ரேட். உங்களுடைய பைபிளை குறித்த, இயேசுவை குறித்த ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறார். when you don't have the anointing, when you don't have the அபிஷேகம், the baptism இல்லாத போது, baptism of the Holy Spirit இல்லாத போது அவர் இதிலிருந்து தான் எடுத்து டீச் பண்ணார். அப்போ உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். டைம் போறதுனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22லிருந்து 25வது வசனங்கள். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத போது மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இன்னொரு பிரச்சனை. வாசி, கலாத்தியர் 5:22லிருந்து 25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காரியம் தயவு செய்து கவனிங்க. நான் ஒரு பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணிட்டு நேரா இதற்கு வந்துட்டேன். ஸோ பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறோம். சம் மினிஸ்ட்ரி, ஏதோ ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காய் நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது அவனுக்குள்ளே எல்லாரும் நினைக்கிறாங்க ஆவியானவர்னா வரங்கள். 1 தீமோத்தி 1:7 என்று சொல்லி நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? வல்லமையும், என்னது இன்னொரு அன்பு. அல்லேலூயா. ஆவியானவர்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய பாஷை, கையை தட்டுறது, வாயில அந்நிய பாஷையில பேசுறது, தீர்க்க தரிசனம் பேசுறது, அப்படி பண்றது, இப்படி பண்றதுன்னு தான். ஆனா இங்க பார்க்கிறோம், ஆவியானவர்னா வல்லமையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, ஆவியின் கனிகளும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பிரியமான, நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனா நம்மளுடைய லைஃப்ல வந்து இந்த ஆவியின் கனிகள் இல்லாம இருக்கும் பொழுது ரொம்ப நாள் நம்மளால நிலைச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க உங்களைய, நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? அதை உடனே நீங்க வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டு உடனே அப்பவே டான் டான் டான்னு பதில் கொடுக்க போறீங்களா? அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னது? அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, இது ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்பெல்லாம் அவன் முகத்தை பார்க்குறோமோ அப்பெல்லாம் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க. 3வது வழி என்னது? அதை வந்து மன்னிக்கிறதும் மறந்து போகிறது. அல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இதில் பங்கு கொள்ளும் பொழுது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசுவாங்க. இப்போ பாருங்க, நான் என்னையவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போனால் நம்மளை பயங்கரமாக பாஸ்ட்டு நடத்துவாங்க. அது ஒரு விதமான ஒரு கவனிப்பாக இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நம்மளைய சல்லிகாசுக்கு மதிக்க மாட்டாங்க. எப்படி? அதே கூட்டம் தான், ஒரே குரூப், சேம் குரூப் தான், குரூப் எல்லாம் சேம். அந்த குரூப்புக்குள்ளே
சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு குரூப்ல அதே குரூப்ல எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஒருத்தர் வந்து ஐயோ இவர் நல்ல ஊழியக்காரரு, நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப ஒரு மரியாதையா இது பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னா ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியா நடத்துவாங்க நம்மளைய. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம அதையும் வாங்கிக்கணும், இதையும் வாங்கிக்கணும். கிடைக்கும் போது கணத்தையும் வாங்கிக்கணும், ஏதாவது சொல்லும் பொழுது அதையும் நம்ம வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் யோசிப்போம், என்னடா அது நம்மளே ஒரு மாதிரி நம்மளையும் மட்டும் ஒரு காமெடியாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நமக்கு தோணும். நம்மளையும் மட்டும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட என் ஒய்ஃபை கூட சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுறது, அது அப்படி தான் இருக்கும் அது. பட் அடுத்த செகண்ட் நம்ம வந்து ஹாப்பியாக அவங்கள அதை மறந்துடுறோம். அவனை யோசிச்சு பார்த்தேன், இதை கூட பண்ண முடியாதவங்களா இருக்கிறாங்க. புரியுதுல்ல? இது நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன பெரிய விஷயம், நான் இதோட பெரிய அசிங்கப்பட்டுக்கிறேன், நீ பயங்கரமாக துக்கப்படுத்திருக்கிறேன். ஸோ அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க, நீ இப்படிலாம் பேசியிருக்காங்க, நீ அப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் இப்படி தான் இருக்கும். போகிற இடத்துல ஒருத்தர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அதே குரூப்பில் இன்னொருத்தர் உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்பில் நல்ல தியாகமாக செய்கிறாருன்னு, இன்னொரு பண ஆசை பிடிச்சவருன்னுவாங்க. ரெண்டுமே இருக்கும். ரெண்டு விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் காணப்படும். பட் அதை நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனோம்னா அங்கே தான் அந்த ஆவியின் கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைப்படுது. சில வருத்தங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளையா என்ன சொல்கிறது, திருப்பிக்கிட்டு போகிறதா இல்லை வெயிட் பண்ணுறதா இல்லை அவங்க வேறு ஏதாவது பேசுகிறதா ஒன்றும் புரியாது சில நேரத்தில். அப்புறம் சரின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போயிடுறது. ஸோ பார்க்கும் பொழுது நம்ம லைஃப்பில் வந்து ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லைன்னா இந்த சின்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன ஒரு பெரிய விஷயம், இதுக்கு போய் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு, அந்த சின்ன விஷயத்தை கோச்சிக்கிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த சின்ன விஷயத்திற்காக ஹர்ட் ஆகி போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த சின்ன விஷயத்திற்காக வந்து ஒரு இதை அப்படி மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்காக வெளியே போனவங்களாம் இருக்கிறாங்க. அப்போதான் நம்மளுடைய லைஃப்ல என்ன வேணும், பொறுமை வேணும். கரெக்டா? there's a time God will honor your patience. நீங்க பொறுமையா இருக்கிறத ஆண்டவர் அப்போ கனப்படுத்துவார். நீங்க அன்பா இருக்கிறத அப்போ கனப்படுத்துவார். நீங்க இரக்கம் செய்கிறத அப்போ கனப்படுத்துவார். ஒருத்தர் வந்து உங்களைய புகழ்ந்து பேசுவாங்க, இன்னொருத்தர் வந்து they won't respect you so much. They won't respect you. அதனால இதை இப்படி பெற்றுக்கொண்டு இப்படி எல்லாரும் இப்படி சொல்றாங்களே நினைச்சிட்டு இன்னொருத்தர் வந்து நம்மளை கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டிங்கா பேசும் பொழுது இல்லை குறைவா கவனிக்காம நம்மளை கொஞ்சம் உதாசீனப்படுத்தும் போது உடனே அதை நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுவாங்க. அங்கதான் ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அவர் வல்லமையின் ஆவியாய் மாத்திரம் இல்லாமல் அன்பின் ஆவியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. When you are into the work of God, தேவனுக்காய் நீங்கள் கிரியை செய்யும் பொழுது, when you are moving for God, யாராவது ஒரு சின்னதோ பெருசோங்க, நீங்க செய்யறது சின்ன காரியமோ பெரிய பெருக்கிறதோ உதவி செய்யறதோ ஆராதிக்கிறதோ வசனங்கள்றதோ எதுவா வேணாலும் இருக்கலாம். there will be some problems. ஆனா அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு போகணும்னா, அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னா, you need the power of the Almighty God. Hallelujah. தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை இல்லாம ஒருவனோ ஒன்றையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்பொழுது நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீர்கள்? எப்பங்க சாட்சியா இருப்பீங்க? வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவுக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு இயேசு சொல்றாங்க. கரெக்டா? இயேசு போல இருக்கிறதா சாட்சி. இயேசு என்ன செய்தாரோ அதை செய்யறது தான் சாட்சி. விட்னஸ், அவர் என்னெல்லாம் செய்தாரு அதை நாமளும் செய்யும் பொழுது we become witnesses of Christ. கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியாய் மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 38-39 வசனத்தை வாசிங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38-39. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். Praise the Lord. இயேசு எப்படி சாட்சியா இருந்தாரா? இயேசு எப்படி சாட்சியா இருந்தாரு? அந்த வசனம் கூறுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. என்ன புரியுதுல இருந்து? இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம்? எப்படி சுற்றி திரிந்தாரு? யாரா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். Jesus Christ did good things. Jesus Christ healed people. அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவரா இருந்தார். நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஒரு இடத்துல நன்மை செய்வோம், இன்னொரு இடத்துல பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு வருவோம். ஒரு இடத்துக்கு போனா நல்லா சமாதானம், இன்னொரு இடத்துக்கு போனா குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனா இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரா? போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டாராம். அதற்கு ஃபவுண்டேஷன் என்னது? ஃபவுண்டேஷன் என்னது? ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். You see, இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும்னா, if you want to be like Christ, if you want to show yourself like Christ, you need the anointing of the Holy Spirit. Hallelujah. That is why Jesus was able to live like that. அதனால தான் இயேசுவால நன்மை செய்கிறவராய் இருக்க முடிந்தது. How can you be doing a good, how can you call yourself a good person? எப்படி நீங்களாம் சொல்ல முடியும், நீங்கள் நானும் சொல்ல முடியும், நான் ரொம்ப நன்மை செய்கிறவனாகவே சுற்றி திரிகிறேன்? எப்படி சொல்ல முடியும்? நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. It's a very serious thing. பிரியமானவர்களே, ரொம்ப சீரியஸான thing. You cannot be a witness. எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதனால இயேசு சொல்றாரு, தரித்திருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க என்றார். If you want to be really my witness, if you really want to be a witness of Jesus Christ, then you need the baptism of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. Without the baptism of the Holy Spirit, nobody here can ever be a witness. That is how Jesus lived. Hallelujah. Hallelujah. இயேசு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அது சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இயேசு சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் के पास से जीवन आई. I still don't see something. I don't know. Okay. சரி, நம்ம எல்லாம் கண்களை மூடி எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya.